டான் தமிழியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். குவைத் சென்று வீட்டு உரிமையாளர்களால் பல்வேறு இம்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வெள்ளி முகாம்களில் தங்கியிருந்த இலங்கையர்கள் சிலர் இன்று நாடு திரும்பினர். இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தில் புதைக்கப்பட்ட கனிவெடிகளில் இன்னும் சுமார் 50 லட்சம் மீட்கப்பட வேண்டியுள்ளதாக சுவிஸ் நாட்டு கனிவெடி அகற்றல் பிரிவின் தலைவர் தெரிவிப்பு. அலவ ரயில் விபத்தில் உயிரிழந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இருவரின் உறவினர்களுக்கு 1,50,000 ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்க ரயில்வே திணைக்களம் தீர்மானம். ஐக்கிய நாடுகள் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் இன்று அமெரிக்கா விஜயம். லிபியாவில் உள்ள மக்கள் ஆட்சியை யாராலும் அகற்ற முடியாது என்று லிபியாவின் முன்னாள் தலைவர் கடாபி தெரிவிப்பு. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.